வெண்முரசு. திசைதேர் வெள்ளம் 70. வாசிப்பது சந்தீப். துச்சகனின் பாடி வீட்டுக்கு முன் துண்டிகன் காத்து நின்றிருந்தான். உள்ளிருந்து வெளிவந்த ஏவலன் அவன் உள்ளே செல்லலாம் என்று கை காட்டினான். துண்டிகன் தன் மரவுரி ஆடையை சீர் செய்து, குழலை அள்ளி தலைக்குப் பின் முடிச்சிட்டு, மூச்சு இழுத்து நேராக்கி குடிலுக்குள் நுழைந்தான். உள்ளே மரவுரியில் கால் மடித்து அமர்ந்திருந்த துச்சகன் ஓலைகளை பார்வையிட்டுக் கொண்டிருந்தான். அருகே சென்று தலை வணங்கி துண்டிகன் நின்றான். அவனை நிமிர்ந்து பார்த்து ஒரு கணம் கழித்தே அவன் யார் என்றும் அவனை எதன் பொருட்டு அங்கு அழைத்தோம் என்றும் துச்சகன் நினைவு கூர்ந்தான். உன் பெயர் துண்டிகன் அல்லவா? ஸ்பூட குலத்து புறவிச்சூதன் என்று துச்சகன் கேட்டான். ஆம் இளவரசே, தாங்கள் அழைத்தமையால் வந்தேன் என்றான் துண்டிகன். துச்சகன் பெருமூச்சு விட்டு கைகளை மார்பில் கட்டிக்கொண்டு பின்னால் இருந்த தூணில் சாய்ந்தமர்ந்தான். உன்னை இன்று வரச் சொன்னது சற்று உளக்குழப்பமூட்டும் ஒரு நிகழ்வுக்காக என்றான். வெறுமனே சொற்களை தெரிவு செய்வதற்கான வரி அது. பின்னர் அவன் மேல் நோக்கு நிலைக்க, பீஷ்ம பிதாமகரின் மாணவர்கள் அனைவருமே களம்பட்டுவிட்டனர் என்றான். ஆம், அறிவேன் என்றான் துண்டிகன். விழிகள் சுருங்க, அறிவாயா? எப்படி என்றான் துச்சகன். இளவரசே, பீஷ்ம பிதாமகரைப் பற்றித்தான் நம்முடைய படை முழுவதும் பேசிக் கொண்டிருக்கிறது. அவருடைய நேரடி மாணவர்களில் எஞ்சியிருந்த 7 நேற்று கொல்லப்பட்டுவிட்டனர். அவர்கள் ஒவ்வொருவருடைய பெயரையும் படைவீரர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் என்றான். துச்சகன், அவருக்கு தேரோட்டியவர்கள் அவருடைய மாணவர்கள். இறுதியாக தேரோட்டிய வீரசேனர் நேற்று நெஞ்சிலும் கழுத்திலும் அம்புகள் பட்டு மருத்துவ நிலைக்கு கொண்டு செல்லப்பட்டார். அவரால் இன்று தேரோட்ட இயலாது. பீஷ்ம பிதாமகருக்கு இன்னமும் இச்செய்திகள் முழுமையாக தெரியாது என்றான். துண்டிகனின் விழிகளிலிருந்த ஐயத்தை பார்த்துவிட்டு, ஆம், அவர் மெய்யாகவே அறிந்திருக்கவில்லை. படைகளில் மட்டுமல்ல, தன்னைச் சூழ்ந்தும் என்ன நிகழ்கிறது என்று அவருக்கு தெரியாது. பிறிதொரு உலகில் இருக்கிறார். போர்க்களத்திற்கு வில்லுடன் வரும்போது மட்டுமே நமது படைகளை ஒவ்வொரு முறையும் துணுக்குரலுடன் என பார்க்கிறார். இப்போரில் அவர் உளமில்லை. இவ்வுலகிலேயே அவருடைய அகம் பெரும்பாலும் இல்லை என்றான் துச்சகன். துண்டிகன் தலையசைத்தான். அவரிடம் இச்செய்தியை சொல்ல வேண்டும். அதற்கு முன் மருத்துவமனையில் இருக்கும் வீரசேனரை சென்று பார்த்து அவருடைய உடல்நிலை எங்கனமுள்ளது என்று அறிந்து வர வேண்டும். அவ்வுடல்நிலையைக் குறித்து பீஷ்மரிடம் விளக்கச் செல்வது போல் நீ சென்று அவரை சந்திக்க வேண்டும். வீரசேனர் தேரோட்ட இயலா நிலையிலுள்ளார் என்பதை சொன்ன பின்னர் நீ தேர்வலன் என்று கூறு. உனது குடிப்பெயரையும் தந்தை பெயரையும் கூறினால் அவர் புரிந்து கொள்வார் என்றான். துண்டிகன், என் தந்தை பெயர் தெரியாத வீரர்களில்லை என்றான். ஆம், உன் பெயரும் பெரும்பாலும் தெரிந்துள்ளது. நேற்று இந்தப் போரை முன்னெடுக்கும் முதன்மை வீரருக்கு தேர்வலராக தகுதியுடையோன் எவனென்று கேட்டபோது வீரரும் சூதரும் ஐயமின்றி உன் பெயரை சொன்னார்கள். இளையவனாக இருக்கிறாயே என்று நான் சற்று குழம்பினேன். ஆனால் புரவியை அறிந்தவன் என்றனர் என்றான் துச்சகன். ஆம், நான் புரவிக்கு அணுக்கமானவன் என்றான் துண்டிகன். புரவியை அறிதலென்பது ஒரு வாழ்நாளில் நிகழ்வதல்ல. 8 தலைமுறை தவம் இருந்தாலொழிய எவரும் புரவியுடன் உளம் பேச இயலாது என்றார்கள். உங்கள் குடி 18 தலைமுறைகளாக போர்ப்புரவிகளுடன் வாழ்கிறது என்றனர் என்றான் துச்சகன். அறிந்த தலைமுறைகள் 18. நீர்க்கடன் அளிக்கும் பொருட்டு அவ்வாறு 18 மூதாதையரை நிறைவகுத்து சொல்கிறோம். 1000 ஆண்டுகளுக்கும் மேலாக எங்கள் கொடிவழியினர் புரவிகளுடன் வாழ்கிறார்கள். வடமேற்கே மலையவன நாட்டிலும் அதற்கும் அப்பால் சோனகர்களின் நாடுகளிலும் எங்கள் மூதாதையர் பரவியிருந்ததாக சொல்கிறார்கள். புரவிகள் போருக்கும் பணிக்கும் பயிற்றப்படும் காலத்திலேயே அப்பணிக்கு வந்தவர்கள் என்று என் தந்தை சொல்லிக் கேட்டிருக்கிறேன் என்றான் துண்டிகன். மாணவர்கள் அனைவரும் கொல்லப்பட்டதென்பது பிதாமகருக்கு இழப்பு. அதை அவர் எவ்வகையிலும் உணர்ந்திருக்கவில்லை எனினும் எதிரிகள் அதை உணர்ந்திருப்பார்கள். அவருடைய மாணவர்கள் அவருடைய உள்ளத்திலிருந்தே ஆணைகளை பெற்றுக்கொள்பவர்கள். அவருக்குப் பின்னால் அணிநிரந்து அவரை படையினரின் அம்புகள் அணுகாது தடுத்த காவல் வளையம் என்று இலங்கினர். அது அழிந்துள்ளது. களத்தில் இன்று பிதாமகர் தனித்து நிற்கப் போகிறார்.
ஆகவே நமது படைகளிலிருந்து தேர்ந்த புரவி வில்லவர் 72 பேரை தேர்வு செய்து கொண்டிருக்கிறோம். அவர்கள் இன்று முதல் பிதாமகர் பீஷ்மரின் பின்காவல் படையென உடன் செல்ல வேண்டும். பிதாமகர் பீஷ்மர் நம் படையின் முகப்பில் நிற்பது வரை நாம் தோல்வியற்றவர்கள் என்று துச்சகன் சொன்னான். தேர் பற்றி எண்ணுவதை நீங்கள் விட்டுவிடலாம். இப்புவியில் எனக்கிணையான தேர்வலன் என்று நான் ஒருவனையே சொல்வேன், பீமசேனரின் தேர்வலனாகிய விசோகன். ஆனால் அவனும் களத்தில் தேர் தெளிக்கையில் என்னைவிட பல படிகள் பிந்தியவனே. அதை அவனும் அறிவான் என்றான் துண்டிகன். நன்று, செல்க என்று துச்சகன் சொன்னான். துண்டிகன் தலைவணங்கி பின்னகர்ந்து பாடி வீட்டிலிருந்து வெளிவந்தான். தன் புரவி நோக்கி சென்று அதன் சேணத்தை சீரமைத்து கால்வளையத்தில் இடக்கால் வைத்து சுழன்று ஏறி அமர்ந்தான். அவனருகே வந்த ஏவலன் தங்களுக்கு துணை வரும்படி ஆணை என்றான். துண்டிகன், நான் மருத்துவ நிலைக்கு செல்கிறேன் என்றான். ஆம், உரிய ஒப்புதலின்றி எவரும் மருத்துவ நிலை நோக்கி செல்ல இயலாது. தங்களை மருத்துவ நிலை வரை கொண்டு சென்று விடும்படி எனக்கு ஆணையிடப்பட்டுள்ளது என்றான். துண்டிகன் சில கணங்களுக்குப் பின் இளவரசரிடமிருந்து என் பணிக்கென ஆணையோலை ஏதும் அளிக்கப்படவில்லையா என்றான். இல்லை. அவ்வாறு ஆணையிடுவது பிதாமகர் பீஷ்மருக்கு ஆணையிடுவது போல என்று இளவரசர் கருதுகிறார். தாங்கள் அவராலேயே தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும். செய்தியை நீங்கள் அவரிடம் சொல்லும்போது அவரே எண்ணிக்கொண்டு உங்களை தன் பணிக்கு அமர்த்துவார் என்று இளவரசர் எதிர்பார்க்கிறார் என்றான் ஏவலன். துண்டிகன் தலையசைத்துவிட்டு புரவியை செலுத்தினான். ஏவலன் இன்னொரு புரவியிலேறி அவனுடன் வந்தான். இருவரும் இருண்டு ஓசையடங்கி கரிக்குருள் அழுந்தி போர்த்தியிருந்த படைப்பிரிவுகளினூடாக சென்றனர். படைகள் துயின்று கொண்டிருந்து மூச்சொலிகளே முழக்கமென எழுந்து சூழ்ந்தொலிப்பதாக உளமயக்கெழுந்தது. அனைத்து பந்தங்களும் அசைவற்று நிற்பதை அவன் விழிகள் விந்த என உணர்ந்தன. ஓர் அசைவு கூட எங்குமில்லை. கொடிகள், வழுசிட்டு பட்டங்கள் அனைத்தும் அசைவிழந்திருந்தன. யானை கொட்டிலை அவர்கள் கடந்து சென்றபோது பெரும்பாலான யானைகள் ஒற்றைக்கால் தூக்கி வைத்து நிலத்திலறையப்பட்ட கந்துகளில் சற்றே உடல் சாய்த்து துயின்று கொண்டிருப்பதை காண முடிந்தது. அவற்றின் மூச்சொலிகளின் கலவையோசை அங்கே காற்று ஒன்று சுழன்று இலை ஒலித்தபடி வீசுவது போல எண்ணச் செய்தது. அவன் விழிகளைக் கண்ட ஏவலன், யானைகளில் பெரும்பாலானவை இறந்துவிட்டன என்றான். துண்டிகன் ஒன்றும் சொல்லவில்லை. இறந்த யானைகள் இருக்கும் யானைகளின் மீது தெய்வங்களாக எழும் என்கிறார்கள். யானைகள் களம்படுந்தோறும் எஞ்சிய யானைகள் வெறிகொள்கின்றன. அகிபீனா உண்ணாமல் பெரும்பாலான யானைகள் துயில்வதில்லை. இன்று அகிபீனா குறைந்துவிட்டமையால் காட்டிலிருந்து மயக்களிக்கும் ஊமத்தை, எருக்கு, அரளி போன்ற செடிகளையும் காய்களையும் வேடர்களைக் கொண்டு பறித்து வரச் செய்து அரைத்து உணவுடன் கலந்து யானைக்கு அளிக்கிறார்கள். அவை நஞ்சு. ஆனால் இத்தருணத்தில் நஞ்சே அமுதென்றாகி அவற்றை உறங்கச் செய்கிறது. அச்செய்திகள் தனக்கு ஏன் என்று அவன் எண்ணினான். ஆனால் போர்க்களத்தில் எச்செய்தியையும் உள்ளம் வரவேற்கிறது. வெளியிலிருந்து ஏதேனும் ஒன்று ஒருகணம் ஒழியாது உள்ளே விழுந்து கொண்டிருக்க வேண்டும். வெளியிலிருந்து ஏதும் வராதபோது உள்ளிருப்பவற்றை உருட்டி விளையாடத் தொடங்குகிறது உள்ளம். அது பெருந்துன்பம். நினைவுகளாக எழுந்து வருபவர்கள் அனைவருமே களம்பட்டவர்கள். தங்கள் இடம் இனி நினைவுகளே என்று நன்கறிந்தவர்களாக நினைவின் அனைத்து கொடிகளையும் அவர்கள் இறுகப் பற்றிக் கொண்டிருக்கிறார்கள். ஒரு கணம் கூட எவரும் அவர்களை தவிர்க்க முடியாதபடி தங்களை ஆக்கிக் கொள்கிறார்கள். துண்டிகனின் 7 உடன்பிறந்தார்கள் அக்களத்தில் கொல்லப்பட்டனர். அவன் குடியிலிருந்து 116 பரிவலர் போருக்கென வந்தனர். அவர்களில் 80 எஞ்சியிருந்தனர். பரிவலரை போரில் கொல்லலாகாதென்ற நெறி முதல் நாளிலேயே இல்லாதாயிற்று. பீஷ்மரும் பீமனும் மாறி மாறி அந்நெறியை கடந்து சென்றனர். போரில் விசை கொண்டு இயங்கும் வில்லவனின் தேர்வலன் கொல்லப்படுகையில் மீண்டும் பிறிதொரு தேர்வலன் அங்கே வந்து அமர்ந்து கடிவாளங்களைப் பற்றி தன் உள்ளத்தால் புரவிகளுடன் தொடர்பு உருவாக்கிக் கொள்வது வரை அத்தேர் அசைவிழந்து போரின் அலைகளில் தத்தளிக்கும். அவ்வில்லவனை வீழ்த்துவதற்கு மிக எளிய வழி அது. முதல் நாள் போருக்குப் பின் பரிவலர் அனைவருக்கும் எடைமிக்க ஆமைக் கவசங்கள் அளிக்கப்பட்டன.
ஆமை ஓடு போல உடல் மேல் அந்த முழு கவசம் கவிழ்ந்திருக்க புறவிகளின் மேல் நன்கு குனிந்து தேரை ஓட்டும்படி தேர்வலர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டது. ஆனால் தேர்வலனின் உடலசைவுகளை புறவிகளே முடிவெடுத்தன. அவை திரும்புகையில், மேடுகளில் ஏறி இறங்குகையில், ஒரு கழித்து சரியப் போகையில் வேறு வழியின்றி தேர்வலர் கடிவாளம் பற்றி திருப்பவும், தலை தூக்கி அவற்றின் ஒத்திசைவுகளை விழிகொள்ளவும் தேவை இருந்தது. அத்தருணங்களில் அவர்களின் நெஞ்சுக்கும் கழுத்துக்கும் கொலையம்புகள் வந்தன. மருத்துவ நிலையை அடைந்ததும் ஏவலன் அங்கிருந்த காவலர் தலைவரிடம் துச்சகனின் ஆணையை உரைத்தான். ஏவலனை நன்கறிந்திருந்த காவலர் தலைவன் ஒருமுறை துண்டிகனை பார்த்துவிட்டு கையசைத்தான். ஏவலன் திரும்பிச் சென்றான். துண்டிகன், இங்கு பீஷ்ம பிதாமகரின் மாணவர் வீரசேனர் எங்கிருக்கிறார் என்று கேட்டான். காவலர் தலைவன், அவர் க்ஷத்திரியர் அல்லவா என்று கேட்டான். ஆமாம் என்று துண்டிகன் சொன்னான். க்ஷத்திரியர்களில் அரசகுடி அல்லாதவர்களுக்கான படுக்கை நிலை இங்கிருந்து 18ஆவதாக உள்ளது என கை காட்டினான். கொட்டகையா என்று துண்டிகன் கேட்டான். இப்போது அரசகுடியினருக்கு மட்டுமே கொட்டகை அளிக்கப்படுகிறது. பிற அனைவருக்குமே திறந்த வெளிதான் என்று காவலர் தலைவன் சொன்னான். துண்டிகன் திரும்பி அந்த மருத்துவ நிலையை பார்த்தான். அவற்றை பகுக்கும் தூண்களின் மேல் துணிப்பட்டங்கள் தொங்கவிடப்பட்டு அருகே நெய் விளக்குகள் எரிந்தன. அசையா தழல்கள் என அந்த துணிப்பட்டங்கள் தெரிந்தன. கசப்பான புன்னகையுடன், இங்கு இடமில்லை. ஒவ்வொரு நாளும் புண்பட்டோர் வந்து கொண்டிருப்பதனால் மருத்துவ நிலைகள் அகன்று பெருகி காடுகளை ஊடுருவி சிறுமயம் வரை சென்றுவிட்டன. நல்லவேளையாக புண்பட்டோர் இந்த சில நாட்களாக கூட்டம் கூட்டமாக இறந்து கொண்டிருக்கிறார்கள். நேற்று முன்னாள் பெய்த சிறு மழையால் பெரும்பாலானோரின் புண்கள் அழுகிவிட்டன. ஆகவே இனி மருத்துவ நிலையிடம் விரிந்து செல்ல வாய்ப்பில்லை என்றான். அவனை சீற்றத்துடன் ஒரு கணம் பார்த்துவிட்டு துண்டிகன் புறவியில் ஏறிக்கொண்டு மருத்துவ நிலைக்குள் சென்றான். பெரும்பாலான நோயாளர் அகிபீனாவின் மயக்கில் துயின்று கொண்டிருந்தாலும் உடல்வலியாலும் உயிர் பிரியும் தவிப்பாலும் அகிபீனாவை மீறி பலர் முனகிக் கொண்டும் கூச்சலிட்டு அழுது கொண்டும் சொற்களைக் கூவி புலம்பிக் கொண்டும் இருந்தனர். அந்த மருத்துவ நிலையே பித்தெடுத்த மாபெரும் உள்ளம் போலிருந்தது. அதனூடாக செல்கையில் பல்லாயிரம் பேய் தெய்வங்கள் தன்னை கூவி அழைப்பது போல, அவற்றின் இருண்ட குரிய கைகள் தன்னை பற்ற வருவது போல அவன் உணர்ந்தான். கைகளில் சிறு நெய்விளக்குடன் ஆதரநிலை ஊழியர்கள் அங்குமிங்கும் அலைந்து கொண்டிருந்த ஒளிப்புள்ளிகள் மின்மினிகள் போல் அங்கு நிறைந்திருந்தன. மிக இடைவெளி விட்டு நெய்ப்பந்தங்கள் ஏற்றப்பட்டிருந்தன. ஆகவே ஆதரநிலையில் பெரும்பகுதி இருளுக்குள்தான் இருந்தது. ஒளி விழுந்த பகுதிகள் பெரிய ஓவியத் திரைச்சீலை போல தெரிந்தன. அவன் ஒவ்வொரு படுக்கை நிலை வழியாகவும் மெல்ல கடந்து சென்றான். 18. எண்ணிக்கை தவறிவிடலாகாது. எதிரில் எவரேனும் வந்தால் கேட்கலாம் என்று எண்ணினான். ஆனால் அந்தச் சிறிய பாதையில் எவருமே தென்படவில்லை. மரத்தாலான தரை புதிய குருதியால் நனைந்து வழுக்கியது. இரவு முழுக்க அங்கு கொண்டு வரப்பட்ட புண்பட்டவர்களின் உடற்குருதி அது. உறைந்த கருமை கொண்டு அழகிய ஊன் கதுப்பாக மாறியது. நூற்றுக்கணக்கான காலடிகளால் மிதிப்பட்டு சீராகி பலகைகளின் இடுக்குகளில் திரண்டு உலரத் தொடங்கியிருந்தது. அந்த இருளில் மெல்லிய ரீங்காரத்துடன் சிற்றீர்கள் அக்குருதியில் பரவி புறவிக் காலடிக்கு எழுந்து அமைந்தன. அவன் ஒரு மருத்துவ நிலையிலிருந்து 7 பெண்கள் வெளியேறுவதை பார்த்தான். முதலில் அவர்கள் திரையசைவுகள் போல, அருகிருந்த எதனுடையதோ நிழலாட்டங்கள் போல தோன்றினர். ஒரு கணத்துக்குப் பின்னரே அவர்கள் மானுட உருவங்கள் என்றும் மறுகணம் அவர்கள் பெண்கள் என்றும் தெரிந்தது. அவன் புரவியை இழுத்து நிறுத்தியபடி அவர்களை கூர்ந்து நோக்கி நின்றான். அவர்கள் கைகளில் விளக்குகள் எதையும் வைத்திருக்கவில்லை. ஒருவரை ஒருவர் நோக்கவோ பேசவோ செய்யவில்லை. சீரான காலடிகளுடன் காற்றில் ஒழுகிச் செல்லும் புகைத்திரள் போல வந்தனர். அவன் அவர்களை கூர்ந்து நோக்கினான். அது கனவு என்னும் எண்ணம் ஏன் எழுகிறது என எண்ணிக்கொண்டான். படைகளுக்குள் பெண்டிர் வரவியலாது. ஆனால் மருத்துவ நிலையில் மருத்துவர்களாக வரக்கூடும். அவர்களின் உருவை நோக்குந்தோறும் விழி மங்கலடைவது போலிருந்தது. விழி திருப்பி அச்சூழலை சுழன்று நோக்கிய பின் திரும்பி அவர்களை பார்த்து முதல் கணம் மிகத் தெளிவாக அவர்களின் முகங்களும் விழிகளும் தெரிந்தன.
அனைவர் விழிகளுமே கல்லில் செதுக்கப்பட்டவை போல அசைவிழுந்திருந்தன. அவர்களின் ஆடைகள் எழுந்து பறந்து காற்றில் திளைத்தன. ஆனால் அங்கிருக்கும் பந்தங்களோ தொலைவிலிருந்த மரக்கிளைகளில் இலைகளோ அசையவில்லை. அவனுடைய கூந்தலிழை கூட காற்றில் அசையவில்லை. அவர்கள் அவனை அணுகியபோது குளிர்காற்று வந்து உடலை தொடுவது போல் உணர்ந்தான். அவன் தோல் மெய்ப்பு கொண்டது. அவர்கள் அவன் நின்றிருப்பதை அறியவே இல்லை. ஒரு கணம் கூட அவர்களின் விழி அவனை நோக்கவோ உடலில் சிறு மெய்ப்பாடு கூட அவன் பொருட்டு எழவோ இல்லை. அவர்கள் அவனைக் கடந்து அப்பால் சென்றனர். அவன் அவர்கள் இருளில் மறைவது வரை பார்த்து நின்றான். அவர்களிடம் ஏன் வழி கேட்க தோன்றவில்லை என்று அதன் பின்னரே எண்ணினான். திரும்பி சற்று நேரம் அவர்கள் சென்றமைந்த இருளை நோக்கிக் கொண்டிருந்தான். அவர்களை மெய்யாகவே பார்த்தோமா என்னும் ஐயத்தை அடைந்தான். பின்னர் புரவியை திருப்பிச் சென்று மருத்துவ நிலைகளைக் கடந்து 18வது மருத்துவ நிலையை அடைந்தான். அதன் முகப்பில் 18 என்னும் எண் பொறிக்கப்பட்டிருந்த படாம் விளக்கொளி பரவி நீர்ப்படலம் போல தெரிந்தது. அதனருகே நின்றிருந்த காவலன் அரைத்தீலில் தலை தொய்ய தூங்கிக் கொண்டிருந்தான். அவனருகே சென்று துண்டிகன், காவலரே என அழைத்தான். அவன் விழித்துக் கொள்ளவில்லை. காவலரே என அவன் மீண்டும் அழைத்தான். ஓசை எழ காவலன் வாயை உறிஞ்சினான். யார் என்று முனகலாகக் கேட்டான். துண்டிகன், நான் பீஷ்ம பிதாமகரின் மாணவராகிய வீரசேனரை பார்க்கும் பொருட்டு வந்தேன் என்றான். காவலன் விழித்தெழுந்து, யார் யார் என்றான். பீஷ்ம பிதாமகரின் மாணவராகிய வீரசேனரை பார்க்கும் பொருட்டு வந்தவன். என் பெயர் துண்டிகன். இது அரசாணை என்றான். காவலன், தாங்கள் இங்கு வருவதை நான் பார்த்துக் கொண்டிருந்தேன் என்றான். நான் வரும்போது விழிமூடி துயின்று கொண்டிருந்தீர்கள் என்றான் துண்டிகன். ஆம், துயின்று கொண்டுதான் இருந்தேன். ஆனால் என்றபின் அவன் குழம்பி வாயை துடைத்தபடி, இங்கிருந்து 68வது படுக்கை. அவர் மிக மிக நோயுற்றிருக்கிறார். 2 நாழிகைக்கு முன்னர்தான் மருத்துவ உதவியாளர் வந்து அவருக்கு மேலும் அகிபீனா அளித்துவிட்டுச் சென்றார். நாளை பொழுது கடந்தால்தான் அவர் மீள்வாரா இல்லையா என்று சொல்ல முடியும் என்றார்கள் என்றான். வீரரே, நான் இங்கே வரும்போது 7 பெண்களைப் பார்த்தேன் என்று துண்டிகன் சொன்னான். அவர்கள் நிழலுரு என அசைவிலாது சென்றனர். அவர்கள் எவர்? காவலன் எங்கே என்றான். துண்டிகன் 2வது படுக்கை நிலை அருகே என்றான். உளமயக்கு. இங்கே பெண்டிருக்கு நுழைவொப்புதல் இல்லை. களத்திலேயே பெண்டிர் நுழையவியலாது என்றான் காவலன். ஆனால் மெய்யாகவே நான் பார்த்தேன். மிகத் தெளிவாக அவர்கள் 7வரையும் பார்த்தேன் என்றான் துண்டிகன். காவலன் திரும்பிப் பார்த்து, இது இறப்பின் வெளி. இங்கு உளமயக்குகள் நிகழும் என்றான். அவன் விழிகள் கலங்கியிருந்தன. நாட்கணக்காக துயில் நீத்தவனின் கண்கள் சேற்றுக்குட்டை போல் ஆகிவிடுகின்றன. விழிகளுக்கு அடித்தட்டில் படிந்திருப்பவை அனைத்தும் மேலெழுந்து மிதக்கின்றன. காவலன் தலையசைத்து பித்து பிடிக்க வைக்கும் உள நிகழ்வுகள் இங்கு நிகழ்கின்றன. ஒவ்வொரு நாளும் விந்தையான கனவுகள். விழித்திருக்கையில், விழிதிறந்திருக்கையில், வெயில் பொழியும் பகலில் கூட கனவுகள் வருமென்று இங்கு வந்த பின்னர்தான் அறிந்தேன் என்றான். இங்கிருந்து என்னை படைப்பிரிவுக்கு மாற்றும்படி கோரினேன். நேரில் சென்று அழுதேன். நெஞ்சில் வேலேந்தி செத்து விழுவது இங்கு அமர்ந்திருப்பதை விட பல மடங்கு மேலானது. இங்கிருந்தால் இன்னும் சில நாட்களில் நானும் பேய் என்று மாறி இங்கு உலாவத் தொடங்கி விடுவேன் என்றான். துண்டிகன் அவனுடைய புலம்பல்களை கேட்காமல் மருத்துவ நிலைக்குள் செல்ல திரும்பினான். சூதரே, நீங்கள் அந்த 7வரை பார்த்த இடத்தின் அருகே அரசமைந்தர்களுக்கான கொட்டகை உள்ளது. அங்கே பலர் பெண்டிரை பார்த்திருக்கிறார்கள் என்றான் காவலன். அவன் நின்று திரும்பி நோக்கினான். அங்கே விழிகளின் அம்புபட்டவர்கள் இருக்கிறார்கள். அவர்களுக்கு முலைப்பாலில் மருந்து கலந்து ஊற்றுகிறார்கள். ஒவ்வொரு நாளும் அருகிலுள்ள சிற்றூர்களிலிருந்து குடுவைகளில் முலைப்பால் கொண்டு வரப்படுகிறது. அங்கே அந்த முலைப்பாலின் மணம் நிறைந்துள்ளது என்றான் காவலன். முலைப்பாலின் மணம் வழியாக அவர்கள் வந்துவிடுகிறார்கள். துண்டிகன், யார் என்றான். அவர்கள்தான் நீங்கள் பார்த்தவர்கள் என்றான் காவலன்.
அவனுடைய கண்கள் இரு சிவந்த குமிழிப் படலங்கள் போல் அசைந்தன. முலைப்பாலை நாம் மறந்தாலும் கண்கள் மறப்பதில்லை. ஏனென்றால் மனித உடலில் கண்களில் மட்டுமே பால் உள்ளது. வெண்பால், அவன் பித்தனேதான் என துண்டிகன் முடிவெடுத்தான். திரும்பி புரவியை காலால் அணைத்து முன் செலுத்திய போது அவனுடைய விழிகளில் குருதி கலந்த பால் இருக்கிறது என்ற எண்ணம் ஏற்பட்டது. என்ன பித்து இது என அச்சொற்களை விளக்கினான். ஆனால் இங்கே இவர்கள் வரும்போது அப்படியில்லை. இங்கிருப்பவர்களுக்கு அது முன்னரே தெரிந்திருப்பதில்லை. மெய்யாகவே இங்கே வந்து கொண்டிருப்பவர்கள் அவர்களல்ல, ஆம், அவர்கள் வேறு. அவர்கள் இதை அறிந்திருப்பதில்லை என காவலன் தொடர்ந்து பேசிக் கொண்டிருப்பதை கேட்டபடி அவன் உள்ளே சென்றான். இந்த வாசிப்பை கேட்டதற்கு நன்றி.